ஹலோ சங்கர் சார். நீங்கள் வந்துட்டு நேற்று நோட்டீஸ் போர்டில் ஆடியோ போட்டிருந்தீங்க. அதை ஃபுல்லாக 3 தடவை 4 தடவை ரிப்பீட் மோடில் கேட்டாச்சு. சரியா? கேட்காம பேசுவாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. கேட்காம இங்கே யாரும் பேச கிடையாது. சரிங்களா? இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம 70% அமௌண்ட்டு போட்டாச்சு அப்படின்னு சொல்லிங்க. இன்னும் ஒரு 30% தான் போட வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. 70%னா இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 லீடர்ஸ் பெரிய பெரிய டீம் எடுத்தவங்ககிட்டலாம் நான் பேசிட்டேன். அவங்கக்கிட்ட கேட்கும்போது 3 பேருக்கு வந்திருக்கு, 4 பேருக்கு வந்திருக்கு. கவனிக்காமல் விட்டுருந்தா கூட 1 2 வந்திருக்கும், அவ்வளோதான். ஆனால் மற்றபடி 50 பேர் 60 பேர் எடுத்த டீமில் 4 பேர் 5 பேருக்கு வந்திருந்தா எப்படி சார் நீங்கள் 70% போட்டுட்டேன்னு சொல்கிறத நம்ப முடியும்? நீங்கள் ஒரு ஆப்ஷன் கொண்டு வரதா சொல்லியிருந்தீங்க இல்லையா? நீங்கள் வந்துட்டு இப்படி வீடியோ போடுறவங்க கிட்ட போயிட்டு உங்களோட ஸ்டாஃப் ஐடி கேளுங்க, அவங்க பேர் கேளுங்க, அவங்களுக்கு அமௌண்ட் வந்துருச்சா நீங்களே போய் செக் பண்ணி பாருங்கள், நான் ஆப்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? அந்த ஆப்ஷனையும் இது வரைக்கும் நீங்கள் அமௌண்ட் போட்டதா சொல்லி ஸ்டாஃப் ஐடி சொல்லியிருந்தீங்க இல்லையா? எத்தனை ஸ்டாஃப்ஸ்க்கு நீங்கள் அமௌண்ட் போட்டிருக்கீங்கன்ற அந்த ஸ்டாஃப் ஐடியையும் நீங்கள் கொடுங்க. சரிங்களா? நான் செக் பண்ணுறேன். செக் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஒரு ஆடியோ கொடுத்து எங்கள் சங்கர் சார் நல்லவர் வல்லவர், அவர் வந்துட்டு இவ்வளோ பேருக்கு அமௌண்ட் போட்டது உண்மைதான் அப்படின்றத நான் செக் பண்ணி சொல்கிறேன். சரிங்களா? நீங்கள் எங்களை கேள்வி கேட்காதீங்க சார். நீங்கள் அமௌண்ட் போட்டுட்டா நாங்கள் இங்கே வந்து ஃபேக்காக இன்ஃபர்மேஷனை க்ரியேட் பண்ணணும்னு எங்களுக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நான் இந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறத விட்டுட்டு இங்கே வந்து நான் ஆடியோ பேசிகிட்டு இருக்கிறேன்னா எனக்கு என்ன சார் தலையெழுத்து? என் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தா 2 மார்க் எடுப்பாங்க. அதை விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன்னா எனக்கு இந்த 5 நிமிஷம் வேஸ்ட்டு. சரிங்களா? ஏன் ரிப்ளை பண்ணுறேன்? நீங்கள் சொல்கிற இன்ஃபர்மேஷன் தப்புன்றதுனால நான் சொல்கிறேன். 70 பேருக்கு 70% மக்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அத்தனை பேருக்கும் இப்போ ஒரு டீமில் 50 பேர் இருக்காங்கன்னா 35 பேருக்கு வந்திருக்கணும். நான் கேட்குற யாருக்குமே அவ்வளோ சொல்ல மாட்டேங்கிறாங்களே. நீங்கள் சொல்கிற 30 பேருக்கு 30% யாருமே சொல்லலையே. இன்னொரு விஷயம், ஜூலை 31க்குள்ளே எல்லாமே போட்டு முடிச்சிருவேன். கவர்மெண்ட்ல இருந்து வந்து 31க்குள்ளே போட சொன்னாங்க. இல்லைன்னா கம்பெனி க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு ஒரு ஆடியோவில் சொன்னீங்க. இல்லை அப்படி இல்லை, நான் அப்படி சொல்ல கிடையாது. 31க்குள்ளே போட சொல்லியிருக்காங்க. நான் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுன்னா ஓகே அப்படின்னு சொல்லி அது ஒரு தடவை ஒரு ஆடியோவை சொல்லியிருந்தீங்க. ஓகே, இதெல்லாம் சொல்லிட்டு இப்போ 31க்குள்ளே போட்டு முடிச்சிருவேன். நீங்கள் இப்போ 31க்குள்ளே போட்டு முடிக்கலை. சரிங்களா? இப்போ இந்த மீதி இருக்க நீங்கள் சொன்ன அந்த 30% மக்களுக்கு எப்போக்குள்ளே போட்டு முடிக்க போகிறீங்க? அதுலேயும் நீங்கள் கொடுத்த ஆடியோவில் அந்த ஒரு தெளிவான விளக்கமும் இல்லை. நீங்கள் அப்படியே கொடுத்தாலும் அது எப்போ போட்டு முடிப்பீங்கன்றதும் உறுதி கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் ஆகஸ்ட்டுக்குள்ளே போட்டுருவேன், ஜூனுக்குள்ளே போட்டுருவேன், ஜூலைக்குள்ளே போட்டுருவேன், ஏப்ரலுக்குள்ளே போட்டுருவேன், மேக்குள்ளே போட்டுருவேன்ட்டு மாதம் மட்டும்தான் ஸ்கிப் ஆகுதே தவிர்த்து நீங்கள் போட்டு முடித்த பாடு கிடையாது. சரிங்களா? நீங்கள் சொல்கிற பார்த்தா இப்போ 100%ல் 10% மக்களுக்கு தான் நீங்கள் போட்டிருப்பீங்கன்றது என் மனசு சொல்லுது. நீங்கள் நிஜமாவே 70% போட்டிங்கன்னா அந்த ஆப்ஷனையும் கொடுங்க, நீங்கள் அந்த லிஸ்ட்டையும் கொடுங்க, நான் செக் பண்ணி பார்க்குறேன். சரிங்களா? ஃபேக் ஐடி போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் நீங்கள் ஃபேக் ஐடி செக் பண்ணுறதுக்குலாம் ஒரு டீம் கிரியேட் பண்ணீங்க பார்த்தீங்களா? அதிலெல்லாம் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். உங்கள் விஜய் ரகுநாதன் தான் அந்த டீம்லலாம் ஜாயின் பண்ணி விட்டாங்க. எனக்கு 40 மெயில் கிட்ட வந்து நானும் அந்த ஃபேக் ஐடி எல்லாமே செக் பண்ணி நானும் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதனால் என்னால் செக் பண்ண முடியும். ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் கொடுக்குற ஆப்ஷனில் நீங்கள் கொடுக்குற ஸ்டாஃப் ஐடி போட்டு நீங்கள் அமௌண்ட் போட்டிருக்கீங்களா இல்லையா எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நான் பொறுமையாக நிதானமாக உங்களுக்கு ஆமாம் சங்கர் சார் நல்லவர் தான், அவர் கரெக்டாக போட்டிருக்காரு, அவர் கொடுக்குற ஆடியோலாம் சத்தியமான உண்மைன்னு நானே வீடியோ கொடுக்குறேன். சரிங்களா? நிஜமாவே திருவண்ணாமலை அப்படின்னு நினச்சாலே திருவண்ணாமலை அது புண்ணிய பூமி. சரிங்களா? அந்த புண்ணிய பூமியை நினச்சாலே நமக்கு மோட்சம் கிடச்சிரும் அப்படின்ட்டு தான் இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தோம். அந்த புண்ணிய பூமின்றதையும் இப்போ திருவண்ணாமலை அப்படின்னு நினச்சாலேயும் உங்களை தான் நினைக்க முடியுது. இந்த திருவண்ணாமலையில் இருந்துக்கிட்டு எப்படி சார் உங்களால் இவ்வளோ பாவங்கள் பண்ண முடியுது? இத்தனை மக்களுடைய பாவத்தை ஏன் சார் கொட்டிக்கிறீங்க? உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் பேசுகிறது வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ கடுப்பாகுது. புத்திசாலித்தனம் இல்லை, பேசிக் சென்ஸ் இல்லை, பேங்க் நாலேஜ் இல்லை. இருக்கட்டுமே சார், பேங்க் நாலேஜ் இல்லைன்னே வச்சுக்கோங்க, பேசிக் சென்ஸ் இல்லை, புத்திசாலித்தனம் எங்களுக்கு எப்படி சார் பேசிக் சென்ஸும் புத்திசாலித்தனமும் இருந்திருந்தால் நாங்கள் ஏன் சார் எஸ்பிஓவில் வந்து ஜாயின் பண்ணியிருக்க போகிறோம்? எஸ்பிஓவை க்ளோஸ் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறது வந்து என்னோட நோக்கம் கிடையாது. நான் என்ன ஃபுல்லாக நீங்கள் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 1 லட்சம் பேர்கிட்ட இருந்து அமௌண்ட்டை வாங்கி 1000 பேருக்கு சேலரி போடுறது பெரிய விஷயம் கிடையாது. 1 லட்சம் பேர் வீட்டில் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு 1000 பேர் வீட்டில் மட்டும் லைட் எரிஞ்சால் போதுமா சார்? அந்த 1 லட்சம் பேர் பாவம் இல்லையா? எங்களோட அமௌண்ட் வரலன்னு தானே நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். கேட்டால் நீங்கள் போய் சொல்கிறீங்க, பிரார்த்தனை பண்ணுறீங்க அப்படின்றீங்க. நிஜமாவே திருவண்ணாமலை மாதிரி ஒரு புண்ணிய பூமியில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் இவ்வளோ பாவங்கள் பண்ணுறீங்களே, இந்த பாவம்லாம் எங்கே போய் விடியும்? இவ்வளோ பேர்கிட்ட வாங்கி கட்டிக்கிறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு உறுத்தவே உறுத்தாதா? ஏன் இப்படி இருக்கிறீங்க? மனசு வலிச்சு பேசிகிட்டு இருக்கேன் நான். உங்களுக்கு கேட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஃபேக்காக பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க பொய் சொல்கிறாங்க, அவங்க சம்பாரிச்சிட்டாங்க, அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் அமௌண்ட் வந்துருச்சு, அவங்க ஏமாத்துறாங்க, எவ்வளோ ஈஸியாக பேசுகிறீங்க. அதெல்லாம் நீங்கள் இக்னோர் பண்ணிடுங்க. மெம்பர்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. யார் சார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? புதுசாக வந்தவங்க வேணால் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்களை பற்றி எதுவும் தெரியல. நீங்கள் உருட்டு எதுவுமே அவங்களுக்கு தெரியல.
அப்புறம் நானே பரிதாபப்படுற இடத்துல தான் சார் உங்கள் கமெண்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதுலேயும் தஸ்மியா சிஸ்டர், சபீனா பானு சிஸ்டர், அவங்கெல்லாம் ரொம்ப பாவம் சரிங்களா. நிஜமாவே சொல்கிறேன், விஜய் ரகுநாதனாவது நான் அவர் கீழே உட்காந்து வேலை பார்த்ததுனால அவர் என்னோட நேரத்தை எல்லாம் திருடிட்டாரு. அவரோட கிங்ஸ் அச்சீவர்லாம் லைவ் போட்டு உட்காந்து அவர் யூடியூப்ல உட்காந்து பேசி எஸ்பிஓக்கு சப்போர்ட் பண்ணி என்னோட நேரங்களை திருடுனதுனால நான் கமெண்டர் மேலே, விஜய் ரகுநாதன் மேலே கோவம் இருக்குது. அவர் இன்னும் 2 ஆன்லைனில் ஜாப்பில் ஜாயின் பண்ணி விட்டாரு. அதில் என்னோட அமௌண்ட் லாஸ் ஆயிடுச்சு. மாரோ பாயிண்ட்ஸ், ஸ்பாட் லோன் சொல்லிட்டு 2 ஜாப்ல அன்வான்டாக ஜாயின் பண்ணி விட்டார். எனக்கு மாரோ பாயிண்ட்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்குலாம் இஷ்டமே கிடையாது. ஆனால் அவர் ஜாயின் பண்ணி விட்டார். அது எப்படி சொல்கிறது, சிஸ்டர் ஜாயின் பண்ணுங்க இல்லைன்னா அமௌண்ட் போயிடும், இந்த இன்னைக்கு ஜாயின் பண்ணால் அவ்வளோ கிடைக்கும் இவ்வளோ கிடைக்கணும். அதாவது மனுஷனுடைய மனசை அந்த சதுரங்க வேட்டை மாதிரி ஆசையை கிளப்பி விடுங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து சாவாங்க அப்படின்ற மாதிரி அவர் சிஸ்டர் ஜாயின் பண்ணுங்க சொல்லி சரி எஸ்பிஓட கமெண்டர் இவர் சொல்லும் போதே பெரிய மனுஷன் சொல்கிறாரு, நம்ம போய் சேருவோம், நமக்கு அமௌண்ட் கிடச்சிரும் அப்படின்லாம் நம்பி ஜாயின் பண்ணி தெருவில் போனதான் மிச்சம். அந்த வைத்தறிச்சல் எல்லாம் சேர்த்து வச்சு தான் நான் இப்போ அவரை பிடிச்சி திட்டுறேன். ஆனால் இந்த தஸ்மியா சிஸ்டர், சபினா பானு சிஸ்டர், இவங்கெல்லாம் லேடிஸ். நிஜமாக நான் எஸ்பிஓக்குள்ளே வரும்போது கமெண்டர்ஸ் லிஸ்ட்டில் சோபா ஜானகி சிஸ்டர், லட்சுமி சிஸ்டர், இவங்களெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பெரிய இடத்துல லேடிஸ்லாம் உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துக்கு நம்மளும் போகணும். இந்த ஒரு பெரிய இடத்துக்கு வர்றதுக்கு அவங்க எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருப்பாங்க, எவ்வளோ உழைச்சிருப்பாங்கன்னு அவங்களெல்லாம் நினைக்கும் போது பெருமையாக இருக்கும். அந்த பேரை பார்த்தாலேயும் அவ்வளோ பூரிப்பாக இருக்கும். நான் அப்பப்போ போயிட்டு அஃபிஷியல் அந்த நோட்டீஸ் இது ப்ரூஃப் ஆஃப் ஃபேஸ்புக்கில் போயிட்டு அவங்களோட பேரெல்லாம் எடுத்து பார்ப்பேன், அவங்க லோகோலாம் உட்காந்து பார்ப்பேன். அதெல்லாம் பிரமிப்பாக பார்த்துட்டு உட்காந்துட்ருப்பேன். அப்படிப்பட்ட நானே இப்போ அவங்கள பரிதாபமாக பார்க்குறேன். அவ்வளோ தூரம் அசிங்கமாக பேசுகிறாங்க. தஸ்மியா சிஸ்டர், சபீனா பானு சிஸ்டர், அவங்கள எப்படி சொல்கிறது, காதில் கேட்க முடியல. எனக்கே அவங்கள நினச்சா பரிதாபமாக இருக்குது. நிஜமாவே கமெண்டர் சிஸ்டர்ஸ், உங்களுக்குலாம் நிஜமாவே செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒன்று இருக்குதா, சுயமரியாதைன்னு ஒன்று இருந்தால் தயவு செஞ்சு எஸ்பிஓ விட்டு வெளியே போங்க. நான் ஏன் சொல்கிறேன்னு யோசிச்சுக்க, ஏன் இந்த பொண்ணு இப்படி பேசுதுன்னு நினைக்காதீங்க. நிஜமாக உங்களையெல்லாம் நான் பிரமிப்பாக பார்த்த நாட்கள் உண்டு. இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணீங்கன்னெலாம் எனக்கு தெரியாது. எனக்கு விஜய் ரகுநாதன் பற்றி மட்டும்தான் தெரியும். மற்ற வேறு எந்த கமெண்டர்ஸை பற்றி நான் கமெண்ட் பண்ண விரும்பலை. ஆனால் அந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் பற்றி பேசும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவங்க குடும்பத்தை பேசுகிறாங்க, அவங்கள பேசுகிறாங்க, அவங்க பிள்ளைங்கள பேசுகிறாங்க. அப்படியெல்லாம் கேட்கும்போது லேடிஸாக இருந்துட்டு அவங்களுக்கு இந்த வசவெல்லாம் தேவையா? யாருக்காக இவங்க வாங்குறாங்க? சங்கர் சார்ன்ற ஒரு ஆள் சம்பாதிக்கிறதுக்கு இவங்கெல்லாம் ஏன், யார் எவருன்னே தெரியாமல் இவங்கெல்லாம் ஏன்டா திட்டு வாங்குறாங்க அப்படின்னு இருக்கு எனக்கு. உங்கள் புள்ள குட்டிங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைங்க. நிஜமாக சுயமரியாதை இருக்கவங்க யாரும் கண்டவன் எவனோ வந்து நம்மளை திட்டுறதுக்கு, என்னோட சொந்த நாத்தனார், நீ போயிட்டு பேங்க் டீட்டெயில் இன்னொரு தடவை அப்லோட் பண்ணுமா ரீஃபண்டுக்காக. ஆமாம், நீ சொல்லிகிட்டே இருப்ப, உனக்கு ஒரு வேலை இல்லைன்னா அந்த பிள்ளைய போய் நீங்கள் வாங்க போங்க நீன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக 3 நாள் நான் சாப்பிடாம உட்காந்துருந்தேன் மனசு வழியில். யார் எவருன்னே தெரியாமல் அவ்வளோ அசிங்கமாக திட்டுறாங்க. அவ்வளோ திட்டையும் வாங்கிட்டு எப்படி நீங்கள் கல் மாதிரி அங்கே உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. நிஜமாவே எஸ்பிஓ கமெண்டர்ஸில் அந்த லேடிஸ் எல்லாம், நான் அந்த 2 சிஸ்டர் ரொம்ப பாவம். நான் நிஜமாவே அவங்களுக்காக ரொம்ப வருத்தப்படுறேன். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. போங்கன்னு சொல்லிட்டேன்னா உடனே எஸ்பிஓ கமெண்டர்ஸை போங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆடியோவை போட்டுறாதீங்க. உங்களுக்காக நான் வருத்தப்பட்டு தான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன். சங்க சார், இதுவே உங்கள் வீட்டு லேடிஸ் இது மாதிரி பேசியிருந்தா நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்களா? ஒரு அரசியல் கட்சியில் உங்களுக்கே தெரியும், விஜய் சாரை பற்றி வந்து தப்பாக பேசிட்டாங்க. இங்கேருந்து எடுத்துகிட்டு போனாங்க. உங்களுக்கே தெரியும் அந்த டீட்டெயில் ஃபுல்லாக. அதை நான் இன்னொரு தடவை இந்த ஆடியோவில் ஃபுல்லாக விளக்க விரும்பலை. ஒரு வார்த்தை தப்பாக பேசுனதுக்கு பிடிச்ச லாடங்கட்டி நச்சு எடுத்துட்டாங்க. உங்களுக்கு கீழே இருக்க கமெண்டர்ஸ் அவங்கள பற்றி பேசும்போது நீங்கள் என்ன சார் பண்ணிட்டீங்க? அதே போல் உங்களோட எஸ்பிஓ கம்பெனிக்கு வந்து மக்கள் வந்து எதனால் சார் வராங்க? ஒரு 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வராங்க. திரும்பி அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு 8 மணி நேரம் ஆகும். அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து அவ்வளோ வந்து அங்கே நின்னா செக்யூரிட்டி வந்து சலோ 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 இங்கே நிற்கக்கூடாது சலோன்றானா. என்ன சார் நினச்சிட்டு இருக்கீங்க? உங்களோட ஸ்டாஃப் தானே சார். நாங்கள் வந்தால் பதில் சொல்லுங்களேன். உங்களுக்கு 1/2 மணி நேரம் வேஸ்ட் ஆகுமா? ஆகிட்டு போகட்டுமே. பதில் சொல்கிறதுக்காக ஒரு ஆள் வைங்களேன். டெய்லி 10 பேர் வரட்டும், ஒரு ஆள் வைங்க. 10,000 ரூபாய் சம்பளம் போட்டு ஒரு ஆள் வைங்க. ஏன், மக்களுக்காக தானே வேலை பார்க்குறீங்க. உங்களுக்கு சம்பாதிக்கிறது நோக்கம் இல்லை. எல்லாருக்கும் சம்பாதிக்க வைக்கிறது தானே உங்களோட நோக்கம். 16 மணி நேரம் ட்ராவலில் வந்து வர்றவங்களுக்கு உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி பதில் சொல்ல முடியலைன்னா அப்புறம் நீங்கள் என்ன சார் கம்பெனி நடத்துகிறீங்க? ஸ்டாஃப் ஐடி கேட்டு நீங்கள் உள்ளே விடுங்க, அது நேம் செக் பண்ணியே உள்ளே விடுங்க. அதுக்கு பதில் ஒரு கஸ்டமர் கேர் ஒன்றும் இல்லாமல் வர்றவங்கள அவ்வளோ தூரம் சலோன்னு செக்யூரிட்டி விட்டு விரட்டுறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு மனசாட்சின்றது இருக்குதா? இங்கே
ஆடி 18ஆம் பெருக்கு அன்னைக்கு வந்த 3 பிரதர் அங்கே வந்திருக்காங்க ஆட்டோவில். அங்கே வந்து சலோ சலோன்னு ஆட்டோக்காரன் அனுப்பி வச்சிருக்கான். நீங்கள் அன்னைக்கு ஆடியோ போடுறதுல நேற்று வந்தவங்க வந்துட்டு சொன்னாங்கன்னு சொல்லி போட்டுருங்க. என்னோட ஆடியோவுக்கு தான் நீங்கள் பதில் சொல்கிறீங்க, எனக்கு தெளிவாக தெரியுது சரிங்களா, அவ்வளோ தெளிவாக தெரியுது. ஆனாலும் நீங்கள் யாரோ ஒரு பிரதர் வந்து பதில் கேட்டு நீங்கள் சொன்ன மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் வந்து மனசாட்சியோடு நடங்க. நிஜமாவே திருவண்ணாமலையில் இருக்க சிவன் கேட்பார் சரிங்களா. சிவனுடைய சக்தி தெரியாது, நான் சிவனையும் நம்புவேன், பாவ புண்ணியங்களை நம்புகிற ஆள் நான் மனசை தொட்டு சொல்கிறேன். எனக்கு அமௌண்ட் வந்து என் டவுன்லைனர்ஸ்க்கெல்லாம் அமௌண்ட் வந்து கம்பெனியை பற்றி தப்பாக பேசணும்னு எனக்கு எல்லளவும் எண்ணம் கிடையாது. நிஜமாக சொல்கிறேன், நான் எஸ்பிஓ வந்து என்னுடைய பிராண்டாக, என்னுடைய ஐடென்டிட்டியாக நான் நினச்சேன், என்னுடைய அடையாளமாக நான் நினச்சேன். எஸ்பிஓ பிரியாவா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நான் என்னுடைய அடையாளமாக நினச்சி உயிராக நினச்சி பேசிகிட்டு இருந்தேன் சரிங்களா. எஸ்பிஓவை பற்றி தப்பாக பேச வேண்டிய அவசியம் எனக்கு ஒரு இன்ச்சு கூட கிடையாது, ஒரு நூல் அளவு கூட எனக்கு எண்ணம் கிடையாது. ஆனால் நான் இவ்வளோ தூரம் இவ்வளோ மனசு வருத்தப்பட்டு பேசுகிறேன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய்யா இருக்குது சார். எவ்வளவு நாள் காத்துட்ருக்குறது. பேங்க்கில் வந்து லிமிட்டடுன்னு சொல்கிறீங்க, லிமிட்டட்லாம் என்னால் நம்ப முடியல. கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு லிமிட்டுன்றது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நாங்களும் மில்க் ஏஜென்சிலாம் எடுத்து நடத்திட்டு இருந்தோம் சரிங்களா. ஆரோக்கியா மில்க் ஏஜென்சியில் இல்லை ஒரு நாளைக்கு 1,50,000 2,00,000 கூட நாங்கள் போய் கட்டிகிட்டு இருந்திருக்கோம். ஆனால் அந்த அமௌண்ட்டு கட்டினதுக்கு இது வரைக்கும் எங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே வந்தது கிடையாது. அமௌண்ட் கட்டினதுக்கு அன்லிமிட்டெடு நம்ம ஒரு அமௌண்ட் கட்ட போகிறோம் அப்படின்னா ஆர்பிஐலேருந்து நம்மளை வாட்ச் பண்ண தான் செய்வாங்க. நம்ம ஃபஸ்ட்டு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறனால என்ன பர்பஸ்க்கு ஓப்பன் பண்ண போகிறீங்க, எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் டிரான்சாக்ஷன் வச்சுக்க போகிறீங்க, எல்லா டீட்டெயில்ஸையும் கேட்டு தான் நமக்கு கரண்ட் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. வர்ற அமௌண்ட்டுக்கு யார் யார்கிட்டலாம் இருந்தெல்லாம் வருது அப்படின்றதையும் ஆர்பிஐ நோட் பண்ணும், யார் யாருக்கெல்லாம் போகுது அப்படின்றதையும் ஆர்பிஐ நோட் பண்ணும். சரியான காரணங்கள் இல்லாதப்போ தான் நம்மளோட அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க சரிங்களா. இதுக்கு பிறகு எப்படி சொல்கிறது என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல சார். நீங்கள் எப்போ எங்கள் அமௌண்ட்டை போட்டு முடிக்க போகிறீங்க, தயவு செஞ்சு எங்களோட அமௌண்ட்டை போட்டு முடிங்க. அதே போல் கமாண்டர் சிஸ்டர், உங்களுடைய சுயமரியாதையை நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும். உங்கள் சுயமரியாதையை தூக்கி அடுத்தவங்க கையில் கொடுத்துட்டு நமக்கு ஏதாவது ஒன்றுன்னா நம்மளுடைய சங்கர் சார் பார்த்துப்பாங்க, ராஜேஷ் சார் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு உட்காந்துருக்காதீங்க. நம்ம பிள்ளைங்க நம்ம மரியாதையையும் நம்ம குடும்ப மரியாதையும் நம்ம பிள்ளைங்களோட மரியாதையையும் நம்ம தான் காப்பாற்றிக்கிடணும். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல. பார்க்கலாம் என்னோட அமௌண்ட்டும் என்னோட டவுன்லைனர்ஸ் அமௌண்ட்டும் எப்போ வருதுன்னு. அதே போல் எனக்கே அமௌண்ட் போட்டு விட்டுட்டாலும் என்னோட கடைசி டவுன்லைனில் வரைக்கும் அமௌண்ட் வர வரைக்கும் நான் பேசிகிட்டே தான் இருப்பேன், என் ஆடியோ வந்துக்கிட்டே தான் இருக்கும். எனக்கு அமௌண்ட் வந்துருச்சுனாலும் கண்டிப்பாக நான் மெசேஜில் சொல்லுவேன், கண்டிப்பாக எனக்கு அமௌண்ட் போட்டு விட்டுட்டாங்க சங்கர் சார், ரொம்ப நன்றின்னு சொல்லி மெசேஜ் போடுவேன். என் டவுன்லைனர்ஸ் கடைசி வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்துருச்சுனாலும் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். கடைசியில் ஒரு ஆளுக்கு வரலைனாலும் நான் கண்டிப்பாக கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். வேணும்னா நோட்டீஸ் போர்டில் வந்து கேட்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஈஸியாக சொல்லுவீங்க. அப்போ அவ்வளோ தூரம் இங்கே யாருக்கும் பொறுமை கிடையாது. ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணவங்கலாம் சொன்னால் மறுபடியும் பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணுறதே பெரிய விஷயம். மறுபடியும் போய் நோட்டீஸ் போர்டில் கேளுனா திட்டுறாங்க சார். கேட்க முடியலை, காது கொடுத்து கேட்க முடியலை. எப்படி சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல சார். நீங்கள் தான் இதுக்கு பிறகு ஏதாவது ஒரு நல்ல முடிவாக எடுத்து தயவு செஞ்சு எனக்கு என் டீமுக்கும் அமௌண்ட்டை போட்டு விடுங்க. இதுக்கு பிறகு எப்படி கேட்குறதுன்னு எனக்கும் தெரியல. புண்ணிய பூமியில் உட்காந்துட்ருக்கீங்க, அந்த சிவன் சாட்சியாக கேட்குறேன், என்னோட டீம் மெம்பர்ஸுக்கும் தயவு செஞ்சு அமௌண்ட்டை சீக்கிரமாக போட்டு விடுங்க. கேட்க வர்றவங்களையும் உள்ளே விட மாட்டேன்றீங்க. இதுக்கு பிறகு என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு முக்கியமான கேள்வி, ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ண அமௌண்ட் வந்துட்டு எல்லாருக்கும் போயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தான் போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ என்னோடய பிளட் ரிலேஷன்லேயே 8 பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. 8 பேரில் ஒருத்தர் கூட வரைய கிடையாது. ஜஸ்ட்டு பிளட் ரிலேஷனில் மட்டும் ப்ளஸ்ஸு என்னோடய டவுன்லைன்லையும் இன்னும் அப்ளை பண்ணியிருக்காங்க. என் பிளட் ரிலேஷனில் 8 பேர் அப்ளை பண்ணதில் ஒரு ஐடிக்கு கூட வர கிடையாது. டவுன்லைனில் இன்னும் எத்தனை பேருன்றது எனக்கு கிளியராக தெரியல. ஆனால் இன்னும் நிறைய அப்ளை பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இன்னும் அதில் எத்தனை பேருன்றது தெளிவாக எனக்கு தெரியாது. அந்த டீட்டெயிலையும் நான் எடுத்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சரியா. அடுத்த ஆடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ரீஃபண்டுமே வந்து அதுவுமே நீங்கள் ஃபேக்காக தான் சொல்லிகிட்ருக்குறீங்க. இதெல்லாம் சொன்னால் வந்துட்டு கம்பெனிக்கு எதிராக பேசுகிறேன், பொய் சொல்கிறேன், கம்பெனிக்கு எதிராக சதி பண்ணுறேன், எஸ்பிஓ க்ளோஸ் பண்ணிவிட்டு போக சொல்கிறீங்க, மிச்சம் இருக்கவங்களுக்கு அமௌண்ட் நீங்களாக போடுவீங்கன்னு கேட்குறீங்க. மிச்சம் இருக்கவங்களுக்கு நான் ஏன் சார் அமௌண்ட் போடுறேன், சம்பாதிக்கிறது நீங்கள், அமௌண்ட் போடுறது நானா? என்ன சார் உங்கள் கேள்வி? அமௌண்ட்டை வாங்கினவங்க தான் போட முடியும், நான் எப்படி போட முடியும்? உங்கள் ஒர்க்கு வாங்கினது நீங்கள், எங்ககிட்ட பணம் க்ளவுட் ஸ்டோரேஜ் ஆட்டுக்குட்டின்னு சொல்லி வாங்கினது நீங்கள், ரீஃபண்ட் கொடுக்குறதுன்னு சொல்கிறது நீங்கள், எல்லாத்தையும் பண்ணது ஃபுல்லாக நீங்கள். ஆனால் கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு போனால் நீங்களா கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு போய்ட்டு அடுத்து யாரும் ஏமாறாமலாவது இருப்பாங்களே அப்படின்றதுனால தான் எஸ்பிஓ க்ளோஸ் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் ப்ராப்பராக சேலரி எல்லாருக்கும் போட்டுட்டீங்க அப்படின்னா நான் ஏன் சார் கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு போக சொல்ல போகிறேன்?
கொஞ்சம் யோசிச்சு பார்த்து தயவு செஞ்சு நல்லபடியாக எல்லாருக்கும் அமௌண்ட் போட்டு விடுங்க. எனக்கும் என் டீமுக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக போட்டு விடுங்க.